டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மீனத்திலே புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மிதுனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். விருச்சகத்திலே குரு வக்கர நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கூடவே கேது இருக்கின்றார். இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும். மே மாதத்திலே 4ஆம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 7ஆம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதுனத்திற்கு வருகிறார். 11ஆம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கிரன் மேஷத்திற்கு வருகிறார். 15ஆம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார். 18ஆம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம். மே மாதம் இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த கும்பராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய பெரிய தொழில் அதிபர்களை, பெரிய மன்னர்களை, மந்திரி பதவியில் உள்ளவர்களை, திரை உலகத்திலே இருப்பவர்களை உள்ளடங்கிய இந்த கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின்படி அனைவருக்கும் லாபத்தை தருகின்ற ராசியாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கடகராசி, சிம்ம ராசி, துலாம் ராசிக்கு அடுத்தபடியாக இந்த கும்பராசி இந்த மே மாதத்திலே நல்லதொரு பலனை அடைகின்ற ராசியாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், 11வது இடத்திலே கேது, 11வது இடத்திலே சனி, 10வது இடத்திலே குரு. இவர்களுக்கு 3வது இடம் மேஷத்திலே சூரியன் உச்சம், 2வது இடத்திலே சுக்கிரன் உச்சம். நிறைய கிரகங்கள் சாதகமான ஒரு நிலையிலே இருப்பதால் பாதகமான பலன்கள் என்பது மிக மிக குறைவே. இந்த கும்பராசியை பொறுத்த மாட்டிலே என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட், புதிய வீடுகளை வாங்குதல், விற்றல், பழைய சொத்துக்களை விற்றல், புதிய வாகனங்களை வாங்குதல், ப்ரொமோஷன், பதவிகளை பிடித்தல், அரசியலே ஒரு பெரிய பதவிகளை அடைந்தல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மே மாதத்திலே இவர்களுக்கு பெரிய அளவிலே பயன் கொடுக்கின்ற வகையிலே இருக்கும். மற்ற ராசிகளை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு தான் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது 6ல் எந்தவித கிரகமும் இல்லை, 8லும் இல்லை. இந்த நிலை இடன் லக், சடன் லக்ஸ் என்று சொல்வார்கள். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், மறைந்து நிற்கின்ற அதிர்ஷ்டங்கள் முன்னணியிலே வந்து இவர்கள் செய்கின்ற காரியங்களை வெற்றியை கூட்டி நேம், ஃபேம், ஃபார்ச்சூன் என்று சொல்லுகின்றார்களே, அந்த நிலைகளில் எல்லாம் இவர்களை அடைய வைக்கின்ற, அதிர்ஷ்டத்தை பெற வைக்கின்ற இவருடைய பார்ட்னர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரியன் 3வது இடத்திலே உச்சம் பெற்று அந்த மனைவி, துணைவி, சகபாகஸ்தர்களுடைய உதவி இவர்களுக்கு கிடைத்து இந்த கும்பராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த மே மாதத்திலே நிறைய பலன்களை பெறுகின்ற ராசி என்ற ஒரு சின்னத்தை குத்தி விடுகிறார். அதற்கு பிறகு 4வது இடத்திலே வந்து அந்த குருவினுடைய பார்வையானது அதிலே பதியும் பொழுது இவர்களுக்கு அற்புதமான வாகனங்கள், வீடு மாறுதல், வீடு விற்றல், புதிய சொத்துக்களை வாங்குதல், வாஸ்து ரீதியான குற்றங்களை களைதல் போன்ற அற்புதமான பலன்கள் எல்லாம் இவர்கள் எட்டி பிடிப்பார்கள் இந்த மே மாதம். மேலும் இவர்களுடைய ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் கண்ணை வைக்க வேண்டும். ஏனென்றால் 10லே குரு இருக்கும் பொழுது அலைச்சல்கள் உருவாகும், வேலை பளு அதிகமாகும். அதட்டம் என்பது ஒரு பக்கம் வந்தாலும் கூட
அதற்கு கடின உழைப்பு இவர்கள் செய்ய வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்கு இவர்களுடைய உடல்வாக்கு இந்த கோடை காலத்திலே சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்றார். குறிப்பிட்ட நேரத்திலே தியானம் செய்வது, யோகா செய்வது, சைவ உணவுகளை சாப்பிட்டு உடல் தகுதியை ஏற்றிக்கொள்வது, மாற்றிக்கொள்வது என்பதெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும். இவர்கள் மேலும் கூடுதல் பலன் பெற ஒரு முறை திருவக்கரைக்கு வியாழனன்று சென்று வணங்கி குரு நிவர்த்தி, அதுபோல சனி அன்று சென்று வணங்கி வக்கரகாளியை வணங்கி சனி நிவர்த்தி செய்து கொள்ளும் பொழுது தடைப்பட்ட தாமதப்பட்ட காரியங்கள் சடால் என்று முடிவுக்கு வந்து இவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து இந்த மாதம் இனிப்பான மாதம்தான் என்ற ஒரு நிலையை முத்திரையிட்டு செல்லும். மே 15, 16 கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 2 தினங்கள் சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டம் வருகின்ற நாளிலே மௌனியாக இருப்பது நல்லது. சைவ உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய தினங்களிலே கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஷூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது, பெரிய பத்திரங்களில் கையெழுத்து, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது, பிற விஷயங்களில் தலையிடக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. அன்று மனம் கலங்கும், குழம்பும், கொந்தளிக்கும். அதனால் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். பயணம் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, இவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், தாயின் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அதை செய்ய வேண்டும். பிற விஷயங்கள் தலையிடாத மௌனியாக இருந்து இறை சிந்தனையோடு இந்த நாட்களை ஓட்டினால் சந்திராஷ்டம் பெரிய அளவிலே இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு உண்டு பண்ணி விடாது. இதுவரையிலே பொது பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். இதிலே வருகின்ற தினப்பலன், மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன், புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக, ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.